இந்த காணொலி பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம மலையாள சினிமால ஒரு கிரைம் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய 32ஆம் அத்தியாயம் 23ஆம் வாக்கியம் அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க சினிமா லவரா இருந்தீங்க அப்படின்னா நம்பர் 23 அப்படின்ற மாதிரி இங்கிலீஷ்ல ஒரு படம் இருக்கு, அதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கும். அதனால உங்களுக்கு ஒரு புது படத்தை, அதாவது ஒரு புது ஜானரை பார்க்குற ஃபீல் அப்படின்றது கொஞ்சம் குறைஞ்சு போகலாம். அப்படி பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த படம் சூப்பரா இருக்கும். ஒரு வித்தியாசமான த்ரில்லரா இதை கொண்டு போயிருப்பாங்க. அது ஒரு நம்பரை பேஸ் பண்ணி ரொம்ப சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல வண்டி எடுத்துக்கிட்டு வேகமா ஒரு பெண் போக ஆரம்பிக்கிறாங்க. கையில என்னத்தையோ வச்சிருக்காங்க. ஆனா அதை கொண்டு போய் ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டு வராங்க அப்படின்னு ஒரு வச்சுட்டு திருப்பி வண்டியில் ஏறுவாங்க இல்லையா, அப்போ கிலோமீட்டர் போர்டை காமிக்கிறாங்க. அதுல 23 கிலோமீட்டர் அப்படின்னு மாதிரி எழுதப்பட்டிருக்கு. இந்த சீன் அப்படியே கட் பண்ணி பிளாஷ்பேக் உள்ள கொண்டு போறாங்க. ஸோ படத்தோட ஹீரோயினான இவங்க, அதாவது இப்ப காமிக்கிறாங்க இல்லையா, இவங்க தான் படத்தோட ஹீரோயின். ஒரு பெரிய ஜேர்னலிஸ்டா இருக்காங்க. எங்கேயாவது இல்லீகல் வேலை நடந்தது அப்படின்னா அதை அந்த இடத்துக்கு போய் மறைமுகமா பேசி படம் பிடிச்சிட்டு வந்துருவாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்ஸ்லயும் இந்த மாதிரி வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இவங்களோட ஃப்ரெண்டோட ஒரு புக் ஷாப்புக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு ஆனிவர்சரி வரப்போகுது, அதை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கணவருக்காக ஒரு கிஃப்ட் பண்ணணும். அந்த கணவர் ஊர்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் வரும்போது என்ன கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு புக்கை தேடிக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு நடுவில் ஃப்ரெண்டை கூட்டு போனாங்க இல்லையா, அவங்களுக்கு சும்மா இருக்க முடியல அப்படின்னு மாதிரி அங்க இருக்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்ப ஏதோ ஒரு புத்தகம் இவங்களோட கையில தென்படுது. அதை பார்த்து கேஷுவலா கடந்து போக அப்படியே கட் பண்ணா இவங்க இவங்களோட அங்கிளோட பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. கணவர் வெளியூர்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு வருஷம் கழிச்சு, அதாவது ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் பார்க்க வர்றாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க கலந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் இவங்களோட ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, ஒரு புத்தகத்தை பார்த்திருப்பாங்க, வாங்கியிருப்பாங்க. அந்த புத்தகத்தை தெரியாதனமா விட்டுட்டு போயிட்டாங்க. அது ஹீரோயினோட பேக்ல இருக்கு அப்படின்னு மாதிரி இருக்கும். ஸோ ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, நான் தெரியாதனமாலாம் விட்டு போகல, என்னோட ஆனிவர்சரி கிஃப்டா நீங்க வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த புத்தகத்தை இவங்க கிட்ட கொடுத்து அனுப்ப இவங்க எடுத்துட்டு போறாங்க. வீட்டுக்கு கதவு திறந்து இருக்கு. பயந்து பயந்து உள்ள போகும்போது திடீர்னு ஒரு நபர் இவங்களை பார்த்து ஓடி வர இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பிடிச்சி தள்ளி விடும்போது தான் அங்க இருக்க லைட் எல்லாமே வர ஆரம்பிக்குது. அது மூலமா இவங்களோட கணவர் தான் இவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்காரு. ஆனா அது இப்படி லேண்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி புரிய ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு கொஞ்ச நேரத்துல பயந்துட்டு அப்படின்ற மாதிரி இவங்களும் பேசிட்டு அன்னைக்கு நாள் முழுக்கவே ரொம்ப சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல தான் இவங்களோட ஃப்ரெண்டு மூலமா ஒரு புத்தகம் வந்தது இல்லையா, அந்த புத்தகத்தை எடுத்து நாயகன் பார்க்க ஆரம்பிக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு ரைட்டர் பேரான நோவா அப்படின்ற மாதிரி ஒரு பேர் எழுதப்பட்டிருக்கு. இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்ற மாதிரி அதை எடுத்து படிக்க ஆரம்பிக்கும் போது வாழ்க்கையில எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில ஒரு நம்பர் கனெக்ட் ஆயிருக்கும். அது அப்படிதான் என்னோட வாழ்க்கையிலும் 23 அப்படின்ற நம்பர் என்ன ரொம்ப நெருங்கி இருந்தது அப்படின்ற மாதிரி அந்த கதைகளை படிக்க படிக்க நமக்கு அப்படியே பிளாஷ்பேக்கா காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய போட்டோகிராஃபர், அவரோட காதலி ஒரு மாடலிங் கேர்லா இருப்பாங்க. அவங்கள போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் அவங்க ஏதோ ஒரு சிந்தனையில இருக்காங்க அப்படின்றது புரிய ஆரம்பிக்குது. அவங்கள கூப்பிட்டு வச்சு கேட்கும்போது என்னோட வாழ்க்கையில ஒரு நம்பர் எங்க போனாலும் என்ன பின்தொடர்ந்துகிட்டே இருக்கு, இது நான் சொன்னா நீ நம்புவியான்னு தெரியல அப்படின்ற மாதிரி 23 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, எங்க பார்த்தாலும் இவங்க கண்ணு முன்னாடி தென்பட்டுக்கிட்டே இருக்கு. உதாரணத்துக்கு அவங்க எங்கேயாவது பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க 23 அப்படின்ற நம்பர் இருந்தே ஆகும். ஏன் இவங்களோட பேரை நம்பர்ல கால்குலேட் பண்ணா கூட 23 வருது. இதுல ரொம்ப பயமுறுத்துற விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு என்னோட பர்த்டே, 23 வயசு எனக்கு ஆகுது, எனக்கு என்னமோ நடக்க போகுதுன்னு தோணிக்கிட்டே இருக்குன்னு சொல்ல இந்த போட்டோகிராஃபர் இதை பெருசா எடுத்துக்கலாம். அங்க இருந்து கடந்து போக அடுத்த நாள் காலையில அவங்க கொடூரமான முறையில இறந்து போய் கிடக்குறாங்க அப்படின்ற ஒரு தகவல். இதை பார்க்கும்போது இவருக்கு ரொம்ப பயமாயிடுது. அந்த 23 நினைச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி இவர் புத்தகத்துல படிச்சுக்கிட்டே இருக்க மனைவி வராங்க, நம்ம வெளியே போகலாமா அப்படின்ற மாதிரி சர்ச்சு கூட்டு போக அங்க ஒரு வித்தியாசமான விஷயத்த இவர் கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. பக்கத்துல ஒரு பெண்ணோட கல்லறை, அதாவது ஒரு நிறைய கல்லறை இருக்கும், அதுல மியா அப்படின்ற ஒரு பெண்ணோட கல்லறையில ஒரு மனநல பாதிக்கப்பட்ட நபர் எந்நேரமும் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரியோ இதை பத்தி அங்க இருக்கவங்க கிட்ட கேட்கும்போது, தம்பி அந்த பொண்ணு இறந்து போயிட்டா, ஆனா அவளோட மரணத்துல மிகப்பெரிய மிஸ்ட்ரி இருக்கு தம்பி, அவ இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லப்படுதே தவிர அவளோட டெட் பாடி இன்னும் வரைக்கும் கிடைக்கவே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த கல்லறை எப்படி இருக்குன்றது இல்லையா, அதுக்கான பதில் என்ன அப்படின்னா அவங்களோட ஃபேமிலியா தன்னோட பொண்ணோட சடலம் கிடைக்கல அப்படின்ற மாதிரி ரொம்ப நாட்களா தேடிக்கிட்டே இருந்திருக்காங்க. இதுக்கு மேல முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கல்லறை மட்டுமே தான் கட்டியிருக்காங்களே தவிர அந்த பாடி இன்னும் வரைக்கும் கிடைக்கவே கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த மனநல பாதிக்கப்பட்டவர் அந்த பொண்ணோட கொஞ்சம் பழகி இருக்காருப்பா. அதனாலதான் எந்நேரமும் அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்காரு தம்பி. அந்த பொண்ணை கொலை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தனை கைது பண்ணாங்க, அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணாங்க. இன்னும் இந்த கேஸ் மிஸ்ட்ரியாவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல நாயகனுக்கு இதை பத்தின எண்ணங்கள் அப்படி மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அடுத்ததான் அந்த புத்தகம் இருக்கு இல்லையா, அதை வாசிக்க ஆரம்பிக்கிறார். அந்த கதைக்குள்ள போக ஆரம்பிக்குது. இவர் ஒரு போட்டோகிராஃபர் தான் இல்லையா, அந்த பொண்ணு இறந்து போனதுல இருந்து 23 அப்படின்ற ஒரு நம்பர் இவரை பின்தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்றத இவர் உணர ஆரம்பிச்சுட்டார். அந்த சமயத்துலதான்
ஒரு புது கேரக்டர் உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு நடுவுல காதல் உருவாகுது அப்படின்ற மாதிரியோ, இதுக்கு நடுவுல 23 அப்படின்றது இவர் எங்க போனாலும் சரி பின்தொடர்ந்துகிட்டே இருக்கு, இது ஒரு அமானுஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் உணர ஆரம்பிக்கிறார் அப்படின்றத நமக்கு இங்க காட்டப்பட்டுகிட்டே இருக்க. பிரசன்ட்ல இந்த 23 அப்படின்ற நபர் உண்மையாலே ஒரு மிஸ்டரியான நபர் தானா, இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாகவே அப்படின்ற மாதிரி அவரோட அங்கிள் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட கேட்கும்போது ஒரு சில விஷயங்கள், அதுவும் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள் தென்பட ஆரம்பிக்குது. 23 அப்படின்றது நம்மளோட வாழ்க்கையோட கனெக்ட் ஆன ஒண்ணு. நம்மளோட பாடியில பிளட் சர்க்குலேஷன் இருக்கு இல்லையா, அதுவும் 23 செகண்ட்ஸ்ல நடக்குது அப்படின்ற மாதிரி. மொத்த குரோமோசோம்களோட எண்ணிக்கை 46. அதுல அம்மாவோடது 23, அப்பாவோடது 23 அப்படின்ற மாதிரி 23 அப்படின்றது நம்மளோட உடம்புக்குள்ளே பரவி இருக்கு. அதை தாண்டி இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா 2/3 டெவில்ஸ் நம்பர், அதாவது 666 அப்படின்ற மாதிரி வரும். ஸோ டெவிலோட இந்த நம்பர் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி பல தரப்புல இருந்து வாதங்களை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது எதுவும் உண்மை கிடையாது, எதுவும் நிரூபிக்கப்படலை அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க இவரோட மனைவி இருக்காங்க இல்லையா, அதாவது ஹீரோயின், அவங்க கிட்ட என் அங்கிள் பேச ஆரம்பிக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, ஹீரோயின் இவரோட வாழ்க்கையில 23 இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு. ஒரு மாதிரி ஸ்டேஞ்சா இருக்கே அப்படின்ற மாதிரி அங்கிளை பேச சொல்லியிருக்காங்க. அவர் பேசிட்டு அவன் நார்மலா தான் மாட்டான், நீ ஒன்னும் வரி பண்ணிக்க வேணாமா அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்ப. அப்படியே கற்பனா ஒரு சில விஷயங்களை 2 சைடா காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒன்னு புத்தகத்துல நடக்கிறது, இன்னொன்னு இந்த பிரசன்ட்ல நடக்கிறது. புத்தகத்திலயும் இவங்களோட அங்கிள் அப்படின்னு மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள வர ஆரம்பிக்கிறாரு. அதுவும் ஹீரோயின் கிட்ட, அதாவது இந்த கதையில இருக்க ஹீரோயின் கிட்ட ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாரு. ஆள் இல்லாத நேரத்துல இவங்களோட வீட்டுக்கு வந்து இவங்களோட காதலி கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. பிரசன்ட்லயும் லிட்டரலி அதான் நடந்துகிட்டு இருக்கு. இவர் இல்லாத நேரம் பார்த்து இவரோட அங்கிள் வீட்டுக்கு வராரு அப்படின்ற மாதிரி ரொம்ப சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. நாயகன் தூக்கம் இல்லாம தவிக்கிறார். அந்த தூக்கத்துல இருந்து எழுந்தாலும் கரெக்டா 23 அப்படின்ற மாதிரி டைம் ஓடிக்கிட்டே இருக்கு. சோ இவரோட வாழ்க்கையில, அதாவது பிரசன்ட்லயும் அந்த 23 இவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்க. அந்த சமயத்துல தான் அவங்களோட அங்கிள் இந்த வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி, அதாவது இவங்களை போகணும் அப்படின்ற மாதிரி காலியா இருக்க ஒரு பிளாட்டை கொடுத்துட்டு போயிருக்காரு. சோ அந்த பிளாட்டை நோக்கி நாயகன் வேக வேகமா போக ஆரம்பிக்கிறாரு. அந்த பிளாட்டோட நம்பர் 23 அப்படின்ற மாதிரி இருக்கு. இவருக்கு குழப்பமா இருக்கு. அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்க அது மூலமா தான் கதைக்குள்ள போக ஆரம்பிக்குது. ஸோ இவங்க இல்லாத நேரம் பார்த்து இவங்களோட அங்கிள் வீட்டுக்கு வந்துட்டு போறாங்க அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா, இதை பத்தி இவங்களோட காதலி கிட்ட கேட்கும்போது அவங்க எதிர்மறையான பதில்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருக்கு நடுவில் சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது அப்படின்னு மாதிரியோ. இதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு கத்தி எடுத்து நீ என்ன கொலை பண்ணுவியா, எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா அப்படின்ற மாதிரி இவரை காட்டி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது பயங்கர கோபத்துல இருக்க இவர் அந்த இடத்துல இவங்களை சாகடிக்கிறார் அப்படின்னு மாதிரியும். இறந்து போனாங்க இல்லையா, அவங்களை யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அங்க இருந்து கொண்டு போய் 23 நம்பர் அப்படின்ற ஒரு வீட்டுல 23 அடி தாண்டி போதைக்கிறார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இந்த கதையில எழுதப்பட்டுக்கிட்டே இருக்கு. இவர் ரியல் லைஃப்ல குழம்பி போக ஆரம்பிக்கிறாரு. தன்னோட மனைவி வந்ததோ அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு ரியல் லைஃப்ல நடந்த ஒரு மர்டர் விஷயம் இங்க கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். அதாவது இவங்க சர்ச்சுக்கு போகும்போது அங்க மியா அப்படின்ற ஒரு பொண்ணோட கல்லறையை பார்த்தாங்க இல்லையா, அந்த கல்லறையில இருக்க விஷயம் இந்த கதையில எழுதப்பட்டிருக்க விஷயங்களும் எனக்கு என்னமோ கனெக்ட் ஆகிற மாதிரி தெரியுது. அங்கேயும் அந்த பொண்ணு மர்மமான முறையில இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் டெட் பாடி காணாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இன்ன வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. அதே மாதிரி இங்க ஒருத்தவங்களை கொலை பண்ணிட்டு அது ஒரு இடத்துல போய் புதைச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. எனக்கு என்னமோ இந்த புத்தகத்தை எழுதின நபர் தான் அந்த மியாவோட கொலைக்கு பின்னாடி இருக்காருன்னு தோணிக்கிட்டே இருக்குன்னு சொல்ல இவங்க யோசிக்கிறாங்க, இதெல்லாம் உண்மைதானா, இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க இவர் விசாரிக்கலான்ற மாதிரி அந்த நியூஸ் வந்துடும் இல்லையா, அந்த நியூஸை தேடி போக ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அவங்கள கொலை பண்ணதா சொல்லி ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க, அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணாங்கன்னு இல்லையா, அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க. அந்த மனுஷன் வீட்டுல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி போயிருக்காரு. அந்த வீடு முழுக்க நிறைய ரத்த கரைகளா இருக்காரு. அவங்களோட டெட் பாடி எங்கேயுமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். செக் பண்ணி பார்க்கும்போது அது அவங்களோட பிளட் தான் அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. ஸோ சந்தேகத்தின் பேர்ல இவரை கைது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவருக்கும் இந்த கொலைக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இது மட்டுமே தான் நடந்தது. இந்த புத்தகத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி நாயகன் கிட்ட சொல்லும் போது இவருக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. இது எந்த பக்கம் விசாரிக்கிறதுனே தெரியலையே அப்படின்ற மாதிரி இறந்து போன பொண்ணு படிச்ச காலேஜ் இருக்கு இல்லையா, அங்க போய் விசாரிக்க ஆரம்பிக்க நிறைய பேர் இங்க படிச்சாங்க, நிறைய பேர் வேலையை விட்டே போயிட்டாங்க தம்பி, இதனால அந்த ரெக்கார்ட்ஸ்ல எங்களுக்கு இருக்குமான்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஃபசர் கிட்ட கொண்டு போக அந்த மனுஷன் செக் பண்ணி பாக்குறாரு. அவங்கள பத்தின எந்த விதமான டேட்டாவும் இல்லை அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. குழம்பி போறாங்க. நம்ம எந்த சைடு போனாலும் ஒரு மாதிரி டெட் எண்டாவே இருக்கு. ஒருவேளை இதெல்லாம் நடக்க கிடையாதோ, நீயா திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கியோ அப்படின்ற மாதிரி மனைவி இவர்கிட்ட பேசி புரிய வைக்கலாம் ட்ரை பண்ண. ஆனா இவருக்கு இங்க என்னமோ நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் 23 அப்படின்றதுல ஒரு மர்மம் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த மர்மத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறார். அது மட்டும் இல்லாம அந்த புத்தகத்துல பார்த்தீங்கன்னா 22 அத்தியாயம் மட்டும் தான் இருக்கு. 23வது சாப்டர் அப்படின்றது அந்த புத்தகத்துல இல்ல.
இல்ல. சோ இதனால இந்த புக்கை வாங்கினாங்க இல்லையா, அங்கேயே போய் இதை பத்தி கேட்கலான்னு போக அந்த மனுஷனுக்கும் இது யார் வச்சுட்டு போனாங்க அப்படின்றதுலாம் தெரியல. இதனால அங்க வேலை செய்யறவங்க கிட்ட கேட்கலான்னு போக அந்த மனுஷனுக்கும் இது கரெக்டா யார் வச்சுட்டு போனாங்க அப்படின்றது தெரியல. ஆனா காசை இவங்க கிட்ட கொடுத்துதான் இந்த புக்கை வைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுதான் வச்சிருக்காங்க. சோ இது எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டு தெரிஞ்சது அவங்க 23 அப்படின்னா நம்பர்ல இருந்து வெளியே வந்தாகணும். இதுக்கு பின்னாடி ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட லிட்டரலி சண்டை போட்டு நிற்கும் போது அந்த மனுஷன் கண்டிப்பா இங்க இருக்கு, அதை கண்டுபிடிச்சாவே அப்படின்ற மாதிரி வேகமா 23 நம்பர்ல 23 அடியில அந்த டெட் பாடி புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இல்லையா. அதாவது அந்த புத்தகத்துல இதனால அந்த இடத்தை தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த புக்ல சில ஹிண்ட் எல்லாம் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணும்போது நம்பர் 23 அப்படின்ற ஒரு வீட்டை கண்டுபிடிச்சார். அதுவும் தெருவோட நம்பர் 23, வீட்டோட நம்பர் 23, அந்த 23வது அடியில இவர் காலை வச்சு அந்த இடத்தை தோண்டிக்கிட்டே இருக்க அங்க ஒரு சடலம் இருக்கு அப்படின்றத இவர் கண்டுபிடிக்கிறார். வேகமா போலீஸ்காரங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ண அவங்க வந்து செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஷாக் காத்துக்கிட்டு இருக்கு. நாயகன் தோண்டும் போது அங்க இருந்த எலும்பு கூடு இப்போ இவங்க வரும்போது அங்க இல்ல. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்காரு. கூட இருக்கவங்களும் நீ போதையை போட்டு எங்களை வெறுப்பேத்தி பாக்குறியாடா அப்படின்னு மாதிரி பயங்கரமா திட்டிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க நாயகன் ஒரு மாதிரி மனநிலைமையோடு வீட்டுக்கு போக ஆரம்பிக்க சேத்துல கால் வச்சு நடந்த எப்படி இருக்கும் அந்த மாதிரியான கால் தடங்கள் இவரோட வீட்டுக்குள்ள இருக்கு. குழம்பி போறாரு. உள்ள போக இவரோட மனைவி நல்லா சோப்பு போட்டு கையை கழுவிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு இவங்க தான் ஏதோ ஒன்னத்தை பண்ணிருக்காங்க அப்படின்றது. சோ இவங்களோட பேக்கை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த நோவா அப்படின்ற ஆத்தர் இருக்கா இல்லையா, அவரோட அட்ரஸ் இந்த வீட்டை குறிக்குது அப்படின்னு மாதிரி இருக்கும். பயங்கர ஷாக்கு. சோ தன்னோட மனைவி தான் அந்த நோவாவோ அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்ட எதுக்காக இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ண, அந்த டெட் பாடியை நீ தானே எங்கேயோ கொண்டு போய் போட்ட, அந்த நோவாவும் நீ தானே, இந்த புத்தகத்தை எழுதுனது நீ தானே அப்படின்ற மாதிரி சரமாரியான கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்க. அவங்க நீ நினைக்கிற எல்லாமே தப்பு, அந்த டெட் பாடியை தூக்கிட்டு போய் அதாவது யாருக்கும் தெரியாம தூக்கிட்டு போய் போட்டது நான் தான், ஆனா இந்த புத்தகத்தை எழுதுறது நான் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு பிளாஷ்பேக் உள்ள கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்க அந்த புத்தகத்தை எழுதுனது யார் அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்க அப்பதான் இவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஷாக் காத்துக்கிட்டு இருக்கு. இவங்களோட கணவர் தான் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கார் அப்படின்னு மாதிரி இருக்கும். ஆனா எழுதுனப்போ அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்து போயிட்டாரு. ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல அதாவது தற்கொலை பண்ணிட்டாரு போல, அங்க இருந்து காப்பாத்தி தான் இவரை ஒருத்தர் காப்பாத்தி கூட்டு வந்திருக்காரு. அதுக்கு இடைப்பட்ட காலத்துல தான் இவர் இந்த எல்லா விஷயங்களும் எழுதி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த ரெஸ்கியூ பண்ணார் இல்லையா, அவருக்கும் 22 அத்தியாயம் வரைக்கும் மட்டுமே தான் கிடைச்சிருக்கும். இதனால இந்த புக்கை இவர் பப்ளிஷ் பண்ண மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கிறதால பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது இப்போ இங்க வந்து நிக்குது அப்படின்னு மாதிரியோ ஃபெட்டிக்கு அதாவது ஹீரோக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் மறந்து போனதால மட்டுமே தான் இது தெரியல அப்படின்னு மாதிரியோ அந்த கொலை பண்ணது இவரா இருக்கலாம் அப்படின்னு மாதிரி ஹீரோயின் பிக்ஸ் பண்ணி தான் இந்த எல்லா விஷயங்களையும் மறைக்கணும் அப்படின்றதுக்காக பல விஷயங்களை பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா கடைசியில இப்போ இது ரிவீல் ஆகி முடிக்குது அப்படின்னு மாதிரி இந்த விஷயங்களை கேட்டதோ நாயகனுக்கு இதை ஏத்துக்கவே முடியல. அப்ப இவங்களோட அங்கிளோட பிளாட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா, அது யாருடையதா இருக்கோ அப்படின்ற மாதிரி ஃபுல்லா போய் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அது இவருடையதுதான் அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. அதை தாண்டி அந்த 23வது சாப்டர் மிஸ்ஸிங் ஆன சாப்டர் இருக்கு இல்லையா, அதை நோக்கி வீடு முழுக்க சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் இவருக்கு அது கிடைக்க ஆரம்பிக்குது. அதுலதான் இவர் முக்கியமான சில விஷயங்கள் எழுதி வச்சிருக்காரு. இது நேரம் வரைக்கும் இந்த கதையில நிறைய விஷயங்கள் நான் எழுதியிருக்கலாம், ஆனா இந்த அத்தியாயத்துல தான் நான் யாரு அப்படின்ற விஷயத்த சொல்ல போறேன் அப்படின்னு மாதிரி இவரோட உண்மையான பெயர் அண்ட் இறந்து போன அந்த மியா இருக்காங்க இல்லையா, அவங்கள பத்திர ஒரு சில விஷயங்களும் தெரிய ஆரம்பிக்குது. சோ அது என்ன அப்படின்னா மியாவை இவர் உருகி காதலிக்கிறார். அவங்க கூட நேரங்களை செலவிட்டதுல அவ்வளவு சந்தோஷம் கண்டுகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. ஆனா அவங்க இருக்காங்க இல்லையா, வேற ஒரு நபர் கூட அஃபேர்ல இருந்துகிட்டு இவரை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. கோபத்தோட உச்ச கட்டத்துக்கு அவங்கள கொலை பண்ணணும் அப்படின்னு மாதிரிலாம் போயிட்டாரு. ஆனா மனசு ஏத்துக்கல. இதனால இந்த உலகத்தை நான் இருக்க விரும்பல அப்படின்னு மாதிரி ஒரு சில விஷயங்களை எழுதி வச்சுட்டு தன்னோட உயிரை மாச்சிக்கணும் அப்படின்றதுக்காக தற்கொலை பண்ணிக்க போயிட்டார் அப்படின்னு மாதிரி இதுல எழுதப்பட்டிருக்கு. சோ இவர் அந்த கொலையை பண்ண கிடையாது அப்படின்னு மாதிரி இது மூலமா இவர் புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்த இவங்களோட மனைவி கிட்ட கொண்டு போகும்போது அவங்க இது நாள் வரைக்கும் தன்னோட கணவர் தான் கொலை பண்ணி அந்த டெட் பாடியை மறைச்சு வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி பல யோசனைகள்ல தான் நிறைய விஷயங்களை பண்ணியிருப்பாங்க இல்லையா. இப்போ இவர் இதை பண்ணல அப்படின்னா இதை பண்ணது யார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கான விட இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. காலேஜ்ல டேட்டா எடுக்கணும் அப்படின்ற மாதிரி போகும்போது அங்க ஒரு ப்ரொஃபஸரை சந்திச்சாங்கன்னு இருக்கு இல்லையா, அந்த மனுஷன் தான் அது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு கார். சோ அவங்க தான் மியாவோட உண்மையான காதலன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு பக்கம் இவரை காதலிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் நாயகனை காதலிச்சு அவங்க ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரியோ இந்த விஷயம் இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. இது வேணாம் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்லிக்கிட்டே இருக்கு, இவங்க கேட்கறதா தெரியல. இதனால இவங்க 2 பேருக்கு நடுவுல சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது. அவங்கள பிடிச்சி தள்ளும் போது பொத்துன்னு விழுந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியோ என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களோட டெட் பாடியை மறைக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த 23ஆம் நம்பர் வீட்டு இருக்கு இல்லையா, அங்க கொண்டு போய் பொதிச்சிட்டார் அப்படின்ற மாதிரியோ நாயகன் மேல பழி வரும் அப்படின்ற மாதிரி இவருக்கு தெரிஞ்சும் இந்த வேலைகள் எல்லாத்தையும் கரெக்டா பண்ணி விட்டுட்டாரு. ஆனா அந்த 23ஆம் நம்பர் அப்படின்ற ஒரு மர்மம் இது எல்லாத்தையுமே நாயகனுக்கு இன்டைரக்டா தெரியப்படுத்தி அந்த கதையை எழுத வச்சிருக்கு
நடக்குது அப்படின்னு மாதிரியும் இங்க கனெக்ட் ஆகி முடிக்கும் போது நான் தெரியாதனமா பண்ண விஷயம் தான் அது, இதுக்கான தண்டனை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ முன்னாடி நிற்கும் போது எனக்கு இந்த உண்மை தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். ஸோ இதுக்கு மேல இதை ஃபர்தரா கொண்டு போக நான் விரும்பல அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க இந்த நபர், அதாவது கில்ட்டை ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க நபர் இருக்கா இல்லையா, அவர் வாய்ஸ் ஓவர்ல ஒரு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 32ஆம் அத்தியாயம் 23ஆம் பக்கத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணோம் அப்படின்னா அந்த தப்பு கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கிட்ட திரும்பி வரும் அப்படின்றதா, அந்த தப்பு என்கிட்ட திரும்பி வந்துருச்சு, இதுக்கு மேல நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தன்னைத்தானே கத்தியால அறுத்துக்கிட்டு இறந்து போறாரு அப்படின்ற விஷயங்கள் இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்க. அப்படியே கட் பண்ண ஹீரோ இந்த நார்மல் லைஃபுக்குள்ள போயிட்டாரு இல்லையா, தன்னோட மனைவி பிரெக்னெண்டா இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போக அங்க டாக்டர் குழந்தை எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு அண்ட் உங்களுக்கான டெலிவரி டேட் 23 அப்படின்ற மாதிரி கொடுக்க 2 பேரோட முகம் மாற ஆரம்பிக்குது. ஸோ 23 அப்படின்றது இன்னமும் இவங்களை தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்றத காமிச்சு இந்த படத்தை இத்தோடு முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் வர உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த படத்துல ஏதாவது நிறை குறிகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.